ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3 எபிசோடு 37 என்டர் நிஞ்சா முராசகி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒயிட்டு அப்புறம் முராசகி இவங்க ரெண்டு பேரும் என்னங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒயிட்டு கத்துறாரு, டே அவன் உன் இடத்துக்கு தாண்டா வரான், ஒழுங்காக போய் 4th ஃப்ளோரை போய் பாதுகாப்பாக வச்சுக்கடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நிஞ்சா இங்கேருந்து போகவும் செய்கிறாரு. அப்போ நம்மளோட முராசகியை பற்றின ஒரு ஸ்டோரி வருது. இவர் யார் தெரியுமா? இவர் மரணத்தின் தூதர்னு அழைக்கப்படுறவர். இது வரைக்கும் இவரை பார்த்தவங்க யாருமே கிடையாது. காற்றை விட வேகமானவர், தண்ணியை விட வேகமாக ஓடக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம முராசகியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கங்க. இது வரைக்கும் இவர் கொன்னவங்க யாருமே இவர் தான் கொன்னாருன்னு சொன்னதுக்கு கூட உயிரோடு இருந்ததில்லை. அப்படியாப்பட்ட மிகப்பெரிய வாழ்வீரன் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றின ஒரு ஹைப்பு வருது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்னோ இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, கோகுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஸ்னோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கோகு என்ன பண்ணுறாரு, ஒரு வழியாக 4th ஃப்ளோருக்குள்ளே வராரு. அவர் வந்தோடனே இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்தும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய கத்தி கோகுவை அடிக்க வருது. பட் அது எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடுறாரு. மறுபடியும் அவர் உள்ளே நடக்க ஆரம்பிக்கும் போது குணாய் இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த குணாயும் நிறையா குத்த கோகு ஒவ்வொரு குணாயிலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக டாட்ஜ் ஆகி வராரு. இங்கே யார் இருக்கீங்க, ஏன் அப்படி மறைஞ்சிக்கிட்டு தாக்குற, ஒழுங்காக முன்னாடி வா அப்படின்னு கத்தும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு லைட்டை போடுறாங்கங்க. அந்த இடத்துல லைட்டை போட்டோடனே கோகு என்ன பண்ணுறாரு, ஒரு பாறை கிட்ட போகிறாரு. திடீர்னு கோகுவை மறுபடியும் இந்த ஸ்டார் மாதிரி கத்திகள் இருக்கும் தெரியுங்களா, அந்த கத்திகள் தாக்க வர கோகு தப்பிச்சிடுறாரு. அந்த கத்திகள் அந்த பாறையில் குத்துதுங்க. இப்போ பேக்ரவுண்டில் வாய்ஸ் மட்டும் கேட்குது, இந்த இடத்துக்கு நீ மட்டும்தான் வந்திருக்க, இது வரைக்கும் 3வது ஃப்ளோரை தாண்டி 4வது ஃப்ளோருக்குள்ளே யாருமே வந்தது கிடையாது, முதல் முறையாக நீ வந்திருக்க, உன்னை எப்படியுமே நான் கொன்னுடுவேன், நான் மரணத்தின் தூதர்ரா, இது வரைக்கும் என்கிட்ட தப்பிச்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெறும் சத்தத்தால் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு இந்த பாறையில் அந்த கத்தி குத்துனது பார்த்தீங்களா, அதை கோகு பார்த்துட்டு இங்கே தான் இருக்குன்னா அப்போ அவன் இங்கே பின்னாடி தான் இருக்கணும்னு திரும்புவாருங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா முராசகி கத்தியை எடுத்துக்கிட்டு கோகுவை வெட்ட வர கோகு ஜஸ்ட் மிஸ்ல அதுலேருந்து தப்பிச்சிருவார். பார்த்தீங்கன்னா அந்த பாறையை வெட்டுவார், பாறை அப்படியே சல்லி சல்லியாக நொறுங்கி போகுங்க. இப்போ கோகு என்ன பண்ணுவார், கோலையை பின்னலேருந்து தாக்குற ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி வாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த கையில் ஒரு கல்லை எடுப்பாருங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு அடிக்க வரும்போது நம்மளோட முராசகி சொல்லுவார், நான் எங்கே இருக்கணும்னால கண்டுபிடிக்க முடியுமா, முடிஞ்சா என்னை கண்டுபிடிச்சி காட்டுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், மரத்துக்கு மரம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி தாவி தாவே குதிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஆனால் இப்போ கோகு என்ன பண்ணுவார், கரெக்டாக ஒரு இடத்துல கல்லை விட்டு அடிப்பார் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முராசகிக்கு அடி விழுந்துடும். நான் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சீக்கிரம் பார்க்க போவாங்க. அந்த டைமில் அவர் மேலேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் கீழே விழுந்துருங்க. உடனே கோகு என்ன பண்ணுவார், அந்த ஃபோட்டோவை பார்ப்பாரு. ஆமாங்க, இவருமே லைட்டாக பொம்பளை காட்சி தாங்க. அந்த ஃபோட்டோவில் 2 லேடிஸ் இருக்கிற மாதிரி வரும். இதை பார்த்தோடனே உனக்கு இவர் இருக்கார் பாருங்க, அந்த சாமுராய், அவரே முன்னாடி கோகு கிட்ட பிடுங்குவார். பிடுங்கிட்டு இந்த ஃபோட்டோலாம் நீ பார்க்கக்கூடாது, இதை பார்த்தவங்க யாரையுமே நான் உயிரோட விட்டதில்லை, இது என்னோட ரொம்பவே சீக்ரெட்டான ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவே நீ பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, புகை வெடிகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெடிகுண்டை போட்டு இங்கேருந்து மறைஞ்சு போகிறாருங்க. மறைஞ்சு போனோடனே முடிஞ்சா என்னை இப்போ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காரு போல். ஆனால் நம்ம கோகு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாருங்க. ஏன்னா இவர் ஒளிஞ்சிருக்கிறது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து மேலே ஒரு ஃப்ளாகை போட்டு மறைஞ்சிக்கிட்டு ஒளிஞ்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே கோகு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாரு. ஆகா, நான் நினச்சது இப்படி ஒளியணும்னு இல்லைடா, மரத்தோட இதை போட்டு ஒளின்னு நினச்சா மாற்றி பண்ணிட்டேன், எங்கே இப்போ கண்டுபிடின்னு சொல்லி இவர் ஒரே ஒளியறதுக்காக கோகு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ கடைசியாக சொல்கிறாரு, நான் அடுத்த டெக்னிக்கை உனக்கு காட்டுறேன், கண்ணை மூடிட்டு 30 எண்ணு, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னோடனே இப்போ கோகு என்ன பண்ணுறாரு, பெரிய டெக்னிக்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எண்ணுறாருங்க. அப்படி அவர் எண்ணிக்கிட்டு இருக்கும் போது 23 வரைக்கும் எண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன வருங்கிறத மறந்து போயிடுறாரு. உடனே திரும்பி ஆமாம் 23க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு திரும்பி கேட்பாரு பாருங்க. நம்மளால் அப்போ தான் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான காண்டு, டேய் ஒழுங்கா என்னதானடா சொன்னேன், அது கூட என்னாமல் என்னடா பாதியில் பார்க்குறேன், என்னை ஒளிய கூட விட மாட்டேறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-2 கூட என்ன தெரியல, நீலாம் எப்போ நிஞ்சா வேர்ல்டில் இது பண்ண போகிற, ஒழுங்கா போய் என்னடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கோகுக்கு ஞாபகம் வந்துருங்க. இப்போ கோகு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் என்றாரு. இந்த கேப்பில் என்ன பண்ணுறா, நம்ம முராசகி வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடுறாருங்க. அவர் ஓட நம்ம கோகு இப்போ என்ன பண்ணுறாரு, எண்ணி முடித்தவர் அவரை தேடுறாரு. எல்லா இடமும் தேடுறாருங்க. காட்டுக்குள்ளே எல்லா இடமும் தேடுறாரு, ஆளே காணும். உடனே அங்கே உள்ள ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டிலையும் போய் தேடுறாரு, அங்கேயும் அவரை காணும். அப்படியே வீட்டுக்குள்ளே அவர் தேடிக்கிட்டு வரும்போது அவர் காலுக்கு கீழே ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் ஒரு சத்தம் மாதிரி கேட்குதுங்க. உடனே என்னடா இதுன்னு அதை திறந்து பார்க்குறாரு. பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட நாவல் இருக்கும் தெரியுங்களா, அது எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி கீழே வச்சுருக்காங்க மனுஷன். சரி, உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அதை மூடிட்டு வர போகும்போது வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க, என்னடா வெளியில் சத்தம் கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களாங்க,
அந்த தண்ணிக்கு மேலே ஒரு மூங்கில் மட்டும் நீக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அந்த தண்ணிக்கு கீழே தான் என்ன பண்ணுறாரு நம்ம முராசக்கி வந்து மறைஞ்சு நின்றுட்டு இருக்காரு. எப்படி அவன் என்னை கவனிச்சிருக்க மாட்டான், நான் எப்படி இதிலே ஒளிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவளை வந்து அவர் மூஞ்சில் ஏறணுன்னேங்க இவரால் மூச்சு விட முடியாமல் பபுள்ஸ் விட்டுருவார். இதை பார்த்தோன்னே நம்ம கோகு என்ன பண்ணுவார், இங்கேருந்து வேகமாக ஓடுவாருங்க. அங்கே உள்ள கொதிக்க கொதிக்க ஜக்கில் காப்பி இருக்கும். அந்த காப்பியை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார், அந்த மூங்கிலோட ஓட்டை இருக்குது பாருங்க, அதில் ஃபுல்லாக ஊற்றுவாருங்க. ஊற்றுனோடனே இவருக்கு அப்படியே இந்த கூட்ஸ் வண்டி எப்படி அப்படி புகை கக்கும் அந்த மாதிரி இவர் மேலே இருந்து குதிச்சுக்கிட்டு வருவார் பாருங்க. ஆனால் கொலகார பாவி இன்னும் நீ என்னை கொன்னே இருப்பியடா, இப்படியாடா சூட வச்சு வாயில் ஊற்றுவேன் அப்படின்னோடனே எப்படி நான் உங்களை கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு கோகு ரொம்பவே வெள்ளந்தியாக சொல்லுவாருங்க. இப்போ நான் அடுத்தது என்னோட ட்ரிக்கை காட்ட போகிறேன், மறுபடியும் ஒளிய போகிறீங்களா அப்படின்னு கோகு கேட்பாரு. இல்லை, இந்த வாட்டி என்னோட ஸ்பீடு டெக்னிக்னா உனக்கு என்னன்னு காட்டுறேன், முடிஞ்சா என்னை துரத்தி புடிடா அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி நம்ம நிஞ்சா வேகமாக ஓடுவாருங்க. உடனே கோகு என்ன பண்ணுவார், ஓ எனக்கு பிடிச்ச போட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோகுவுமே ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலைச்சவங்கள மாதிரி ஓடுவார். கோகு கிட்டத்தட்ட அவரை பிடிக்க நெருங்கும் போது நம்மளோட நிஞ்சா என்ன பண்ணுவார், முள்ளு இருக்குங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா முள்ளு கார் டயரை பஞ்சர் ஆகிற அந்த முள்ளு இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி முள்ளை தூக்கி பாதையில் போட கோகு வந்து அதை மிதிச்சிடுவாருங்க. மிதிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவரால் ஓட முடியாமல் அப்படியே கீழே விழுந்து கத்திக்கிட்டே அந்த முள்ளை பிடுங்கிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம நிஞ்சா எப்படி என்னை யாருமே இது பண்ண முடியாது, என்கிட்ட இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே கோகு இங்கேருந்து ஓடுவாருங்க. வீட்டுக்கு ஓடி அங்கே போய் செருப்பை போட்டுக்கிட்டு வந்து இப்போ அந்த முள்ளு மேலேயே ஓடுவார். இதை பார்த்தோன்னே டே நீலாம் யாருடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலைச்சவங்கள மாதிரி ஓட பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம கோகுவே வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருவாருங்க. ஜெயிச்சோடனே நம்ம ஒயிட் இதெல்லாம் மேலே இருந்து பார்த்துட்டு, ஆடா பாவிகளா உங்களை சண்டை போட சொன்னேன், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்ம ஒயிட்டு ஒரே கோவத்தில் பார்க்க விளையாண்டது போதும் அவன் கதையை முடி முராசக்கி அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டு கத்துவாருங்க. இதை பார்த்தோன்னே இப்போ முராசக்கிக்கு உண்மையிலே கோவம் வந்துடும். இது வரைக்கும் நான் வந்து விளையாண்டது போதும், இனிமேல் நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன், என் பிளேடு வந்து உன்னோட ரத்தத்தை சுவைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இப்போ முராசக்கி இருக்காரு பாருங்க, அவரோட பிளேடை எடுத்துக்கிட்டு கோகு அடிக்க மேலே இருந்து குதிக்க கோகு என்ன பண்ணுவாருங்க, அவரோட இது இருக்கு பார்த்தீங்களா அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர், அந்த பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டரை மண்ணில் ஊனி விட்டு ஓடி போயிடுவாருங்க. இவர் மேலேருந்து குதிச்சவர் கோகு அடிக்க வந்தவர் இவர் இல்லைங்கன்னோடனே அந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உடனே அவரோட பேக் சைடு வந்து குத்திக்குங்க. குத்துன உடனே அவருக்கு வரும் பாருங்க ஒரு வலி, அப்பா கொண்டுட்டானே பாவி இந்த வலி வலிக்குதேடா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆளை விடுங்கடா சாமிங்கிற மாதிரி அந்த கம்பு அவரோட பேக் சைட்லேயே குத்திக்கும். அந்த குத்துன கம்போட ஓட இந்த பக்கம் கோகு படுத்துக்கிட்டு உளுந்து சிரிப்பாருங்க. அடப்பாவி என்னடா அவன் என்ன மாதிரி உனக்கு வாழ் வந்துட்டு பத்தியா அப்படின்னு சொல்லி அவரை கலாயின்னு கலாய்ப்பாருங்க. இந்த பக்கம் முராசக்கிக்கு பின்னாடி குத்துனதில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதுங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுவார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோகு மறுபடியும் உளுந்து சிரிக்க, இருப்பா நானே வந்து உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோகு என்ன பண்ணுவார், அவருக்கு பின்னாடி உள்ளது ஒரு புடுங்கி விடுவார் பாருங்க. அவர் இன்னுமே கடந்து கத்துன்னு கத்துவாருங்க. இப்போ வேற வழி இல்லாமல் என்னை வச்சு நீ காமெடி பண்ணது போதும், இனிமே வச்சு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கத்தியால அடிப்பாருங்க. கோகு அதை டாச் பண்ணிடுவாரு. இப்போ கோகு திருப்பிக்கிட்டு அவர் அடிக்க வர எல்லா அடியையுமே நம்ம முராசக்கியும் டாச் பண்ண கடைசி அடி கோகு ஒரு அடி அடிப்பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம முராசக்கியோட கத்தி இந்த இடத்துல உடஞ்சு போயிடுங்க. உடனே நம்ம முராசக்கி பயப்பட, இப்போ உன் கையில் ஆயுதம் இல்லை, இப்பயும் நம்ம சண்டை பண்ணுமான்னு கோகு ரொம்ப நேர்மையாகவே கேட்பாருங்க. இல்லடா இப்போ நம்ம ரெண்டு பேருமே நிராயுதபாணியாக இருக்கும், நம்ம ரெண்டு பேருமே ஆயுதம் இல்லாமல் சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகுவும் வந்து அவரோட எக்ஸ்டெண்டரை பின்னாடி வச்சுட்டு இப்போ கை சண்டைக்கு ரெடியாக வாருங்க. ஆனால் நம்மளோட இவர் இருக்கார் பாருங்க நிஞ்சா, ரொம்பவே கோலத்தனமாக என்ன பண்ணிட்டாரு, அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வளரி மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருப்பாருங்க. அதை வச்சு என்ன பண்ணுவார், கோகுவை தாக்க வர இதுலேருந்து கோகு எப்படியோ ஆனால் டாட்ஜ் ஆகிடுவாருங்க. டாட்ஜ் ஆகிட்டு சொல்லுவார், நீ ஒரு ஏமாத்துக்காரன், வெறுங்கை சண்டைன்னு சொல்லி ஏன்டா இப்படி ஏமாத்துற அப்படின்னு கேட்கும்போது, இந்த நிஜா உலகத்தில் வந்து நீ நல்லதை எதிர்பார்க்க முடியாது, இந்த மாதிரி பல ஏமாற்று வேலைகளும் இருக்கும், நீ அதையும் கடந்து தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தான் கோகு இந்த இடத்துல ஓ இப்படிலாம் கூட நீங்களாம் போய் ஏமாத்துவீங்களாங்கிறதெல்லாம் கற்றுக்கிறாருங்க. இப்போ அந்த அடியிலேருந்து தப்பிச்சதான் நினச்சி நின்றுக்கிட்டு இருந்த நம்ம கோகு அந்த போன ஆயுதம் ரிட்டன் வந்து கோகுவோட தலையில் இந்த இடத்துல அடிக்கவும் செய்துங்க. அடிப்பட்ட கோகு அப்படியே இந்த இடத்துல விழுறாரு. இந்த பக்கம் ஒயிட்டு எப்படியோ சொன்ன மாதிரியே இந்த மிஷனை முடிச்சிட்டீங்க மிஸ்டர் சார்ஜென்ட் முராசக்கி அப்படின்னு சொல்லி ஒயிட்டும் சந்தோஷப்பட இந்த இடத்துல கோகுவுமே சுயநினைவு இல்லாமல் கீழே விழுறாருங்க. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.